அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஷாலினி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாலிசைத்தீமியா அல்லது எரித்ரோசைட்டோசிஸ் அப்படின்னா என்ன, அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம், நம்ம உணவு மூலமாக அதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பாலிசைத்தீமியா அப்படின்னா நம்ம உடம்பில் இரத்த சிவப்பணுக்களோட எண்ணிக்கை அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த நோய்க்கான பேர் தான் என்னென்னா பாலிசைத்தீமியா. இது என்னென்னா ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்கும். பெண்களுக்கு 16.5 கிராம்/டெசிலிட்டர்லேருந்து ஆண்களுக்கு என்னென்னா 17.0 கிராம்/டெசிலிட்டர் இதுக்கு மேலே அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதை பாலிசைத்தீமியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது ஹை பிளட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதனால் வருது, இதுக்கான என்னென்ன காரணங்கள் அப்படின்னா நம்ம 2 விதமாக பிரிக்கலாம். ஃபிசிக்கலாக நிறைய காரணங்கள் இருக்குது, இன்னொன்று பெத்தாலஜிக்கலாக ஒரு சில காரணங்கள் இருக்குது. ஃபிசிக்கலான ரீசன்கள் என்ன அப்படின்னா, ஸ்மோக் பண்ணுறதுனால இரத்த சிவப்பணுக்களோட எண்ணிக்கை அதிகமாகும். அதே மாதிரி தான் உயரமான பகுதியில் இருக்கிறவங்க, அப்புறம் தண்ணி ரொம்ப கம்மியாக குடிக்கிறவங்க, அப்புறம் ஸ்டீராய்டு மெடிசன் எடுத்துக்கிறவங்களுக்கும், அப்புறம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறவங்க, அப்புறம் ரொம்ப பொல்யூஷனில் இருக்கிறவங்களுக்கு என்னென்னா இந்த இரத்த சிவப்பணுக்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். அப்புறம் பெத்தாலஜிக்கலாக என்னென்ன ரீசன் அப்படின்னா, சிஓபிடி அதாவதுன்னா கிரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீஸ், அதாவது லங்ஸில் அதிக நாளாக பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கும், கிட்னி லிவர் இதில் கேன்சர் இருக்கிறவங்களுக்கும் இந்த பாலிசைத்தீமியா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி தான் குழந்தையிலேருந்தே என்னென்னா ஹார்ட் டிசீஸ் இருக்கிறவங்களுக்கும் இந்த நோய் வர்றதுக்கான காரணங்கள் இருக்குது. இதுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னா, தலை சுத்துற மாதிரி இருக்கிறது, ப்ரெஸ் பண்ணும்போது பல்லுலேருந்து ரத்தம் வருது, ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறது, தலை வலிக்கிற மாதிரியே இருக்கிறது, ரொம்ப வேர்க்கிறது, பிளர்ராக அதாவது ரொம்ப பார்வை பிளர்ராக தெரிகிறது, இதெல்லாம் அதுக்கான சிம்டம்ஸ். இதுக்கு நம்ம என்ன மாதிரி ஃபுட்டு எடுத்துக்கிறணும் அப்படின்னா, லெஸ் ஆஃப் அயன் ரிச் டயட், அதாவது நம்ம அயன் கம்மியாக இருக்கிற ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கிறணும். எந்த ஃபுட்டெல்லாம் நம்ம கண்டிப்பாக அவாய்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னா, பீன்ஸு, பெரிஸு, க்ரீன் லீஃபு, ஆல்கஹால் கண்டிப்பாக குடிக்கவே கூடாது. அப்புறம் மீட்டு, சீ ஃபுட்டு இதெல்லாம் எடுத்துக்கிறவே கூடாது. அப்புறம் ஃபேட்டை ரொம்பவே கம்மி பண்ணியே ஆகணும். அப்புறம் ப்ராசஸ்டு ஃபுட்டு, அதாவது ஃப்ரைட் ரைஸு, சிக்கன் ரைஸு இதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். சாக்லேட்டு அந்த மாதிரி ஸ்வீட்டாக இருக்கிற ஐட்டம்ஸும் அவாய்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கிறணும் அப்படின்னா, ரொம்ப நல்லா தண்ணி குடிக்கணும், தினமும் நல்லா தண்ணி குடிக்கணும். அப்புறம் ஃபேட் கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபுட் எடுத்துக்கணும். எக் ஒயிட்டு இந்த மாதிரி ஃபுட்டு எடுத்துக்கணும். கால்சியம் ரிச் ஃபுட் எடுத்துக்கணும். விட்டமின் டி ஃபுட் எடுத்துக்கணும். ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, ஹோல் கிரைன்ஸு, நட்ஸ்லையுமே என்னென்னா குட் ஃபேட் இருக்க நட்ஸ் மட்டும் எடுத்துக்கிறணும். இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புல இரத்த சிவப்பணுக்களோட எண்ணிக்கை குறைஞ்சு நம்மளோட பிளட்டும் நார்மலான லெவலுக்கு வந்துடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.